நன்றி. வணக்கம். நீட் தேர்வுக்காக போராடுற எல்லா மக்களுக்கும், மாணவருக்கும், அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கட்சிக்காரங்களுக்கும், அந்த நீட் தேர்வுக்காக போராடுறீங்கள்ல, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி. நல்ல விஷயந்தான் நீட் தேர்வுக்காக போராடுறது. அதுக்காக இப்போ இருக்கிற ஆட்சி இப்போ புதுசாக வந்து இப்போ 2 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா வந்து பதவியேற்று 2 மாதம் தான் ஆகுது. இப்போ வந்து ஒரு அந்த 2 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும்? நீட் தேர்வுக்கு இவருக்கு எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் ஆனால் மோடிஜிக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணால் இதை கொஞ்சம் மாற்றம் தெரிவிக்க முடியும், கொண்டாட முடியும்ன்ற இருக்குது. இவர் நினச்சா முடியும். 2 மாதத்தில் என்னென்ன பண்ண முடியும்? 2 மாதம். இது கிட்டத்தட்ட போன 5 வருஷம். வருஷம் கணக்கில் சொன்னால் 5 வருஷம், மாதம் கணக்கில் சொன்னால் 60 மாதம். 60 மாதமாகவும் பண்ண முடியாத இவர் வந்ததுமே 2 மாதத்தில் பண்ணோம்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீட் தேர்வு யார் ஆட்சியில் இருக்கும்போது வந்துச்சு? முத நீட் தேர்வு யார் அறிமுகப்படுத்தினது? யாரோட ஆட்சியில் வந்துச்சு? 2013 வந்துச்சு. அப்போ ஆட்சியில் மேலே இருந்தது காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தது டிஎம்கே. இது எல்லாருக்குமே தெரியும். மக்கள்லாம் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. 5 வருஷம் ஒரு உதயநிதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து கையெழுத்து அதுதான். நீட்டுக்கு உண்டான ரகசியம் ஆண்டுருக்கேன். அந்த 5 வருஷத்தில் இப்போ பேசுகிறீங்க அமீர், வெற்றிமாறன், ஜூலி, ரஞ்சித்து எல்லாம் கூட தான் இருந்தீங்க. ரஞ்சித்து ஒரு படம் எடுத்தார் உதயநிதி ஸ்டாலினை வச்சு. இப்போ கேட்கலாமே? அப்போ இங்கே சட்டையை பிடிச்ச கேட்கலாமே? ஏன் நீட்டுக்கு எங்கே ரகசியம் வச்சுருக்கீங்க? நீ என்ன ஆச்சுன்னு சொல்லி சட்டையை பிடிச்ச கேட்கலாமே? ஏன் உங்களுக்கு அந்த தெம்பு இல்லையா, திராணி இல்லையா? வந்து 2 மாதத்தில் விஜயனா மட்டும் எல்லாம் ஆன்னு தூக்கிட்டு வந்து வாய வைக்கிறீங்க. மக்கள் நீங்கள் பண்ணுற கோமாளித்தனத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ வரப்போகிற ரீஎலெக்ஷன்னாச்சு ஏதோ 1-2 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி பாருங்கள். மீண்டும் பண்ணி சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடாதீங்க, தெரியுங்களா? அதாவது நீங்கள் வந்து போராடுறீங்கன்னா அதில் ஒரு பாய் சொல்லியிருக்கிறாரு, கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. மனுஷனா அவர் தான் மனுஷன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஜென்சி டிஎம்கே இதுவே கட்சியை ஒன்று திணிக்காதீங்க. உங்கள் கட்சியோட பேர் வர்றதுக்கு நீங்கள் வந்து அந்த கட்சி சம்மந்தப்பட்டதை உள்ளே போய் பேசாதீங்க. அங்கே ரஞ்சித் பேசுனது எல்லாமே பாருங்கள். நீட்டுக்கு அவர் பேசுனதும் சம்மந்தமே கிடையாது. நான் படிக்கலை, எனக்கு படிப்பது கிடையாது. எனக்கே இந்த அறிவு இருக்குன்றப்போ நீங்கள் இதை எத்தனையோ பேர் படித்தவங்க பார்த்துக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். படிக்காதவனுக்கே இந்த அளவு புரியுதோ படித்தவங்களுக்கு புரியும். அது இல்லாமல் நேற்று நாமக்கல்லில் வட்டாட்சியர் எல்லாருமே போராடுறாங்க. என்ன, ஜிபேயில் பணம் வாங்க முடியலையா, சொந்த பந்தத்துக்கு பணம் கொடுக்க முடியலையா, பாக்கெட்டில் பணம் இல்லையா? நீ ஏப்பா நீ நியாயமாக இருந்தால் நியாயமாக சொல்லு. இதுலேருந்து இங்கே பணம் அனுப்பியிருக்காங்க, நீ காமி. இந்த ஆட்சி, இந்த அரசு, இந்த ஆட்சி நமக்கு உண்டான ஆட்சி இல்லைன்றீங்க. ஏன் உண்டான ஆட்சி? போன ஆட்சி எல்லாம் ஊழல் எவ்வளோ வேணுமோ வாங்கினீங்க. நீங்கள் வாங்குகிற ஊழலும் அவங்களுக்கு பாதி கொடுத்தீங்க, அதெல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. இந்த திருப்பி ஊழல் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதனால் உனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி படித்தவங்க எத்தனையோ இளைஞங்க எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது அது தொண்டாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க விருப்பம் இல்லை, எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக போங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஒரு திருப்ப ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணப்போ எனக்கு நல்லா தெரியும். போராட்டம் பண்ணப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது இன்னும் மறக்க முடியாது. இந்த போராட்டம் பண்ணுறவங்க எல்லாமே வேலையை விட்டு நீக்கிட்டு புதுசாக வேலை இல்லாமல் இருக்குமா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னாமே எல்லோரும் மூடிட்டு வந்துட்டாங்க. ஏயா கவர்மெண்ட் வேலைன்றது அது என்ன வெட்டி முறிக்கிறீங்களா? எவ்வளோ பேர் வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு இருக்கேன். சாதாரண மக்கள் உங்களுக்கு ஒரு கையெழுத்து போகிறதுக்கு போனால், ஒரு இது பண்ணுறதுக்கு போனால், எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? எங்கள் வரி பணத்தை வாங்கிக்கிட்டு, எங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ வலிக்குது. இது வந்து நான் என்ன சொன்னால், இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய் அண்ணாவே ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி வேலைக்கு மக்களுக்கு இடையூறு பற்ற எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் உடனே வேலையை விட்டு நீக்கிட்டு இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கவங்க, ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்க எத்தனையோ பேர் மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி படித்த இளைஞர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதாவது அடிமட்டத்துலேருந்து மேலே வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா. இதுக்கு பின்னாடி வர்ற தமிழ்நாடு மக்கள் நல்லபடியாக பயணம் செய்வாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா மீண்டும் இவனுக்கெல்லாம் சொரிஞ்சகை சும்மா இருக்காது. அதாவது
பணம் வாங்கி பழகிட்டானுங்க. நீங்கள் வந்து பணம் வாங்கக்கூடாது. ஆனால் இவங்களே இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க அத்தனை அதிகாரியுமே உங்களுக்கு முதலமைச்சர் ஐயா அண்ணன் விஜய் அண்ணாவுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை பார்ப்பானுங்க. ஏன்னா அவர் பேருக்கு களங்கம் செய்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயலுமே செய்வானுங்க. அதனால் நான் அரசியல் அதிகாரி எல்லாத்தையுமே நான் தவறு செய்யலை. இந்த மாதிரி தவறு செஞ்ச ஒவ்வொரு சில பேரை தான் நான் இப்படி பேசுகிறேன். யாராக இருந்தால் என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஏன்னா நானும் ஒரு சில விஷயத்தில் நான் யூனியன் போயிருக்கேன், எல்லா பக்கமும் போயிருக்கேன். அங்கே என்னென்ன நடக்குது, இந்த ஆட்சிக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, இப்போ அந்த ஆட்சிக்கு அப்புறம் எப்படி நடக்குது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தெரியுதுங்களா? இதே வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நான் பணம் கொடுத்துருக்குறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருக்கேன். இதே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலைன்னு போனப்போ எல்லா குரூப்பும் கனெக்டாக கொண்டோ ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் பயம் இருக்குது. தெரியுதுங்களா? அதாவது தவறு செஞ்சவங்க தான் பயப்படணும். நீங்கள் எந்த கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தாலும் தவறு செய்யலாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ஜிபேயில் மாற்றுறீங்களா, அதில் மாற்றுறீங்களா, இதில் மாற்றுறீங்களான்னு அவங்க கேட்க போகிறது. பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னா அந்த பணம் இருக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் காமிங்க. ஜிபேயில் எங்கேருந்து மாற்றுறீங்க காமிங்க. இந்த எலெக்ஷன் டைமில் எத்தனை பக்கம் பணம் பிடிச்சிங்க? 50,000 பணம் கொண்டு போனால் நீங்கள் ப்ரூஃப் வேணும். அதை ஆர்டி வியாபாரத்துக்கு கொண்டு போனேன். எத்தனை பேர்த்து பணத்தை பிடுங்குனீங்க? காய்கறி வியாபாரத்துக்கு ஈரோடு சைடு ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் கொண்டு போன ஹாஸ்பிட்டல் கொண்டு போன காசை பிடிங்கி வச்சுட்டு என்னென்ன கூத்து பண்ணீங்க? இதெல்லாம் தெரியல. அதே அரசு அதிகாரிங்க நீங்கள் பண்ண வேலை தானே. மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இனிமேல் போட்டு எந்த ஒரு அரசியல் அதிகாரிகளும் ஏன் இந்த டிவிகே கட்சியில் யார் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்குறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. தெரியுதா? அண்ணன் விஜயே சொல்லியிருக்காரு. அதனால் தயவு செஞ்சு யாரும் தவறு செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் சம்பாரிச்ச வரைக்கும் போதும் உங்களுக்கு. இதுக்கு மேலேனாச்சும் அதாவது வேலை முடிய போகிற கண்டிஷனில் உங்களுக்கு இதுக்கு மேலேனாச்சும் மக்களுக்கு உண்டான சேவை செஞ்சுட்டு போங்க. தெரியுதுங்களா? செஞ்ச பாவத்துக்கு ஒரு புண்ணியமாக ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கலாம் பாவம். இதுக்கு மேலே வர்ற காலங்களுக்குனாச்சும் உங்கள் பேரனோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க. தெரியுதா? நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் சர்வசரமாக 1000 கூட 2000 கூட 5000 கூட 10,000 கொடுங்க. அந்த 1000 2000க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நல்ல விதமாக கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நடக்காது. உங்கள்கிட்ட சிரிச்சுட்டு பணம் கொடுத்தாலும் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டாந்துருப்பேன், எதை அடை வச்சு கொண்டாந்துருப்பேன். உங்கள்கிட்ட ஒரு சாபமாக தான் விட்டுட்டு இந்த பணத்தை கொடுப்பேன். அந்த சாபம் எல்லாமே உங்களை தெரிஞ்சிடும். தெரியுங்களா? தயவு செஞ்சு அரசு அதிகாரி யாராக இருந்தாலுமே மீண்டும் அந்த தவறு செய்யாதீங்க. அந்த நீட்டுக்காக போராடுன்னு சொல்லி உங்கள் கட்சியை கொண்டு உள்ளே துணிக்காதீங்க. அதாவது அவங்க நீட்டுக்காக கரெக்டான ஒரு இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு குறுக்கு விலை ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க போகிற இதில் போனால் கூட கண்டிப்பாக அந்த நீட்டு கண்டிப்பாக வெற்றி அடையும். அதனால் நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடு போய் யார் போராடினாலும் அதுக்கு நாங்கள் எல்லாருமே தலை வணங்குறோம். அதாவது நீங்கள் போயிட்டு போராடுற மாதிரி போராடிக்கிட்டு அதுக்கு ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்லு இல்லை. நீங்கள் செய்தியில் மீடியாவில் நீங்கள் காமிக்கிறது தான், பேப்பரில் போகிறது தான். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கையில் செல்லு இருக்குது. உலகமே கையில் வச்சுக்கிட்டு தான் அலையிறேன். நீங்கள் எங்கே ஒரு சின்ன தவறு நடந்தாலுமே அது உடனே வெளியே தெரியுது. அதனால் தயவு செஞ்சு டிஎம்கேல இருந்தோ அக்கா ஜூலியக்கா நீ கொஞ்சம் கம்முன்னு இருந்தேனே போதுக்கா. தெரியுதா? அடுத்த உனக்கு தான் ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் இருக்கார், எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பார்த்துக்கிட்டா இப்போ ஒரு புதுசாக வந்தேமே ஒருத்தர் கையில் கொடுத்துருக்காரு பொறுப்பை. அதனால் தயவு செஞ்சு மக்கள் மாறிட்டாங்க. அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மக்களே மாறிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்களே இந்த தடவை பணத்தை வாங்கிட்டு மாற்றிட்டு போட்டிருக்காங்க. தெரியுதா? அதாவது அரசு அதிகாரிங்க எல்லாம் மக்கள் பணம் கொடுக்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. எந்த ஒரு இதில் மாற்றினாலும் எங்களுக்கு பணம் வருது, 1 லட்ச ரூபா பணம் வருது. தெரியுதா? உங்களுக்கு வேலை போகுது, உங்கள் சொத்து பறிமுதல் ஆகுது. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. அதாவது எல்லா அரசு அதிகாரிகளையும் நான் குறை சொல்லலை. இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு சில பேர் தவறு செஞ்சுருந்தாலும் தவறு மாற்றிக்கிங்க. தெரியுங்களா? அதாவது அதே மாதிரி மக்களுக்கு நான் சொல்கிறேன், யார் லஞ்சம் கேட்டாலோ எதுவும் துணிச்சலாக நெஞ்சுக்கு நேர்மையாக கேளுங்க. ஏன்னா இப்போ விஜயண்ணா முதலமைச்சர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, லஞ்ச ஒழிப்புக்கு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பயப்படாதீங்க. யாராக இருந்தால் ஓப்பனாகவே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இது மாதிரி லஞ்சம் கேட்குறேன்னா எந்த அதிகாரி பயப்படுங்க, உங்களை ஒன்று கழுத்து கத்தி வராது.
தெரியுதுங்களா? அதாவது நீங்கள் எந்த ஒரு சொன்னீங்கனாலும் அது உங்களுக்கு பேர் வெளிப்படாத வராத மாதிரி தான் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் இருந்தால் போதும். அது மாதிரி செயல்படுங்க. தயவு செஞ்சு நேர்மையான ஒரு எண்ணத்தோட நீட்டுக்கு போராடுறதா நான் நினச்சிக்கிருக்கேன். அது நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போய் குட்டையை குழப்பாதீங்க. தெரியுதுங்களா? நான் எதுவும் தப்பு தவறுதலாக பேசியிருந்தால் நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு 2013 தான் நீட்டுக்கு கொண்டாந்து 2010 இது பண்ணி 2013 வந்ததை தான் சொல்கிறாங்க. காங்கிரஸும் இப்போ மேலே இருந்திருக்குது, திமுக ரெண்டுமே கூட்டணியாக தான் இருந்திருக்குது. ஏன்னா அப்போ நினச்சிருந்தா திமுக நினச்சிருந்தா கலைஞர் ஐயா வந்து அப்பயே இது பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா நீட்டை உள்ளே கொண்டு வராமே விட்டுருக்கலாம். அப்போ விட்டுட்டார். அப்போ விட்டுட்டு இப்போ வந்து நீட்டுக்கு நான் ரகசியம் வச்சுருக்கிறேன், நீட்டுக்கு கையெழுத்து நான் தான். 12 வருஷம் நடந்துச்சு. அப்போல்லாம் ஒருத்தருமே வாயை திறக்கலையே. வாயில் ஜிப்பு போட்டு முடியிருந்தீங்க. இப்போ ஒரு விஜயண்ணா ஆட்சிக்கு வந்ததுமே எல்லாருமே எங்கெங்கேருந்து வந்துட்டு திடீர்னு முளைச்சி வர்றாங்க. என்ன நடக்குது எல்லாம்? அவரை ஆட்சி அரியணையில் ஏற்றியாச்சு. இனிமேல் இறக்குறது சாமானியம் இல்லை. இப்போ இல்லை, எப்போயுமே நடக்காது. நீங்கள் மீண்டும் இது மாதிரி கிளப்ப அவர் என்ன ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருப்பார். நீங்கள் வீக் ஆகிட்டு தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் டிஎம்கேல ஸ்டாலின் ஐயாவோ உதயநிதி அண்ணனோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்குது. அது தேவையில்லாமல் இந்த ஜூலியோ ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று சொல்லி சுற்றிட்டு அலையுது பாருங்கள். அவங்க இந்த அறகுறை பேரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அந்த கட்சியிலேருந்து ஜூலியக்கா வெளியே தூக்கி தயவு செஞ்சு நீ பேசாதமா ஓரமாகுமான்னு சொன்னீங்கன்னாவே உங்கள் கட்சி நல்ல பேர் இருக்கிறது காப்பாற்றிக்க முடியும். அது உள்ளே விட்டீங்க, நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். சேம்பல் ஒன்று குளத்தூர்லேயே காமிச்சிட்டாங்க. தெரியுங்களா? ரொம்ப நன்றி. நான் எதுவும் தப்பு தவறுதலாக பேசியிருந்தேன், இன்னும் மன்னிச்சுக்கோங்க.